எதுங்க? இது போய் விஜய் கிட்ட தான் நீங்க கேட்கணும், எங்க கிட்ட கேட்க கூடாது. நாங்க கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆயிடுச்சு, சரிங்களா? எங்க கிட்ட நீங்க கேட்கணும், விஜய் கிட்ட போய் கேளுங்க. தேமுதிக செல்வாக்கு வந்து கூட்டணி கட்சி பயன்படுத்திக்கிறதா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அரசியல்னாவே அதுதானேங்க. இல்லையா? அதுதான் சொல்றேன், அரசியல் என்றாலே அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ முன்னெல்லாம் கேப்டன் மாதிரி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுவாங்க. கலெக்ட் இதான் முடிவுனா முடிவு, இல்லைன்னா இல்ல, அப்படி இருந்தது. அம்மையார் ஜெயலலிதாவும் அதுதான், இது இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுதான். இப்ப அரசியல் ஆதாயம் அப்படிங்கிறது வந்து தேர்தலை நோக்கி தான் வந்து இன்னைக்கு கட்சிகளும் சரி அரசியலும் நகருதுங்க. அதனாலதான் நான் அன்னைக்கே என் பிரஸ் மீட்ல சொன்னேன், எங்களுடைய நகர்வும் இனிமேல தேர்தலை நோக்கி அரசியல் கண்ணோட்டத்தில் தான் இருக்கும் அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு பதிய வச்சிருக்கேன். அதிமுக வந்து ராஜ்யசபா கடலூர் மாநாட்டில் ஏதாவது இல்ல, அவங்க வந்து எங்களுக்கு வந்து 5 எம்பி உறுதி செய்த போதே இந்த ராஜ்யசபா சீட்டு உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான். எழுத்து வடிவமாவே அவங்க எழுதி கொடுத்ததும் உண்மைதான். அன்னைக்கு அதிமுக தலைமை அலுவலகத்திலே அன்னைக்கே நம்ம பிரஸ் மீட்ல சொல்லுவோம்னு நான் சொன்னேன். அப்பதான் அண்ணன் எடப்பாடியார் வந்து இப்ப எலெக்ஷன் டைமா இப்ப சொல்ல வேணாம், பின்னாடி சொல்லுவோம்னாரு. ஓகேன்னு அவர் வார்த்தைக்கு நம்ம மரியாதை கொடுத்து வேணான்னு அன்னைக்கு சொல்லல. அதுக்கு பிறகு 2025 6 எழுதி கொடுங்கன்னு நம்ம கேட்டோம். அதுல வந்து வருஷம் எழுதுவது எப்பயுமே மரபு கிடையாது. என்னுடைய வார்த்தை தான், அது எழுதி தருவதை விட என்னுடைய வார்த்தை தான் மிக முக்கியமானதுன்னு அவர் சொன்னார். ஸோ அதுக்கு மேல அது வந்து நம்ம வந்து இன்சிஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம அதை விட்டுட்டோம். பட் இப்ப வந்து சொல்லியிருக்காங்க 2026 உறுதியாக தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அதுல வந்து அதிமுக ஏதாவது பூர்த்தி பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இல்ல, எல்லாருமே நினைச்சது 2025 கொடுப்பாங்கன்னு தான் எல்லாரும் நினைச்சது. நாங்க பேசினது அதான். ஆனா அண்ணன் வந்து இப்ப வந்து அடுத்த தேர்தலை ஒட்டி 2026 தருகிறோம் என்று அண்ணன் எடப்பாடியார் சொல்லியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். பொறுமை பொறுத்தவர் பூமி ஆழ்வார், புரியுதுங்களா? அதனால பொறுமையா இருப்போம். பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்க. இல்ல, நம்ம வந்து இது கடலூர்ல வந்து ஜனவரி 9ஆம் தேதிங்க மாநாடு வச்சிருக்கோங்க. அந்த மாநாடுல உங்களுக்கு மிகப்பெரிய அறிவிப்புகள் எல்லாமே தெளிவாயிரும். அதுல இருந்து தேர்தல் பணி மட்டும்தான் இருக்கும்.